சவுதி அரேபியானுடைய சில மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடலாம். சவுதி அரேபியானுடைய மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, ஹுண்டாயோடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க சவுதியில். ஸோ ரெண்டாவது நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்காவுக்கு பஸ் ரூட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பிப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸாக அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கப்புறம் அதை அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதத்துலேருந்து அதனுடைய சார்ஜஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன சார்ஜ் எவ்வளோதாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவோ அல்லது பங்களாதேஷோ பாகிஸ்தான் எந்த நாட்டில் இருந்தாலும் சவுதிக்கு போகிறவங்க அவங்களுடைய லைசன்ஸ் வச்சு, அதாவது இந்தியாவோடைய லைசன்ஸ்னால் இந்தியாவோட லைசன்ஸை வச்சு சவுதி அரேபியாவில் கார் ஓட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு வெளிநாட்டு பயிர்வாயாளரின் செல்லுபடியாகும் சர்வதேச அல்லது வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தில் 1 வருடத்திற்கு சவுதியில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவார் என்று பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஸோ சவுதிக்கு நிறைய பேர் விசிட் விசாவில் போவாங்க அல்லது பிஸ்னஸ் விசாவில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க அங்கே போயிட்டு கார் ஓட்டுறதுக்கு போயிட்டு லைசன்ஸ் எடுக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா தேவையில்லை. ஸோ 1 வருடத்துக்கு நீங்கள் உங்களுடைய இந்தியன் லைசன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கார் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு பொது போக்குவரத்து துறை அனுமதி கொடுத்துருக்குது. இருந்த போதிலும் பொது போக்குவரத்து துறைங்கிறது மரூர்னு சொல்லுவாங்க, சவுதி போலீஸுங்கிறது மரூர்னு சொல்லுவாங்க. அந்த வாகனங்கள் ஓட்டுவதற்குண்டான அந்த அமைப்பு மரூர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். இது தவிர அனைத்து வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டும்போது மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. இது தவிர ஓட்டுநர் வாகனம் ஓட்டும்போது போதுமான தூரத்தை பராமரிக்க வேண்டும். ஸோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு தான் போகணும் வரணும். ஸோ அது சவுதியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியூஸில் ரெண்டாவது நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி ரியால் 4 டிக்கெட் ப்ரைஸ் ஃபார் மக்கா பஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரம் நவம்பர் 1. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட் சென்டர் அண்டர் த ராயல் கமிஷன் ஃபார் மக்கா சிட்டி. ஸோ மக்கா நகரத்திற்கான அந்த ராயல் கமிஷனுடைய கீழ் இயங்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குது, இது வரைக்கும் பிப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக மக்கா போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் அக்டோபர் 31, இன்னும் ஒரு 8 நாள் 9 நாள் இருக்குது. ஸோ இதோட ஸ்டாப் ஆகுது. இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் 4 ரியால் நீங்கள் கொடுத்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றியான இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக எவ்வளோ மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. த மக்கா பஸ் ப்ராஜெக்ட் லான்ச் த இன்டகிரேட்டட் பெய்டு சர்வீஸ் அண்டர் த ஸ்லோகன் டுகெதர் ஆன் த பாத். ஸோ ஒரு ஸ்லோகனை வச்சு இதை நவம்பர் 1 லான்ச் பண்ண போகிறாங்க மறுபடியும். ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த ட்ரையல் பீரியட் ஆஃப் பெனிஃபிட் மோர் தென் 100 மில்லியன் பீப்புள், 100 லட்சத்துக்கும் மேலே மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியட் ஸ்டார்டட் ஆன் February 15 அன்டில் October 31. இந்த பிப்ரவரிலேருந்து மார்ச் வரைக்கும் தான் இந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த சென்டர் இண்டிகேட்டட் தட் லான்ச் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்வீஸ் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் டு ஸ்ட்ரைவ் diligently to satisfy beneficiaries. Ticket will be available through several channels such as website, official applications of the project and from the ticket vending machines available throughout the holy city of Makkah. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த 4 ரியால் கொண்டான டிக்கெட் நீங்கள் வெப்சைட் மூலமாக எடுத்துக்கலாம் அல்லது அதனுடைய அப்ளிகேஷன் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இதிலே மக்காவா சிட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டிக்கெட் மிஷின் கொடுக்கக்கூடிய மிஷின் ஒன்று இருக்கும், வெண்டிங் மிஷின். ஸோ அதுலேயும் நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மக்கா போகக்கூடிய இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ரூட்ஸ், 12 ரூட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. 400 பஸ்ஸு ப்ளஸ் 800 டிரைவர்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் 438 ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. The bus project will be contribute serving the residents and visitors of Makkah and improving the quality of life by providing safe and fast buses on less crowded and more organized roads. ஸோ மேக்ஸிமம் சவுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஃபாஸ்ட்டாகவும் போகணும், அதே சமயத்தில் சேஃபாகவும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லா விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் முன்னெடுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக 100 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இது 4 ரியால் இனிமேல் அக்டோபர் 1 4 ரியால் சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நியூஸில் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வாகன உற்பத்திக்கு, அதாவது ஹுண்டாயோடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் 2026 சவுதி அரேபியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
ஸோ எவ்வளோ தான் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு கூட சவுதி அரேபியாவில் கிடையாது. எல்லாமே ஒரு அசம்பிளாக இருக்கும், அல்லது இது பண்ணுவாங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அல்லது இம்போர்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க கார்களை. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு டைமாக சவுதி அரேபியாவில் ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் கூட கிடையாது, நம்ம இந்தியாவில் உள்ள மாதிரி மேனுவல் கிடையாது, ஒர்க்கர்ஸை வச்சு அசம்பிள் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக்ஸ் தான், எல்லாமே ரோபோட்டிக்ஸ் தான் இதை வந்து பண்ணோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, ஹுண்டாயோடைய கார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சவுதி அரேபியாவில் நிறுவுவதற்குண்டான ஒப்பந்தம் சவுதி அரேபியாவிற்கும் கொரியாவுக்கும் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அதுவும் $500 மில்லியன் அந்த இதில் தொகையில் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து, சவுதி கொரிய வர்த்தக மன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டதுபடி கூட்டு முயற்சியில் பிஐஎஃப்னால் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ இவங்க தான் வந்து 70% ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. மீதி 30% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து ஹுண்டாய்க்கு கொடுப்பாங்க. 30% ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து ஹுண்டாய்க்கு கொடுத்தாலுமே ஹுண்டாய் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் சவுதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்குது. ஸோ 2026ஆம் ஆண்டில் உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த ஆலை உள் எரிப்பு இயந்திரம் அல்லது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் அதுவும் தயாரிக்க போகிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு 50,000 கார்கள் இன்க்ளூடிங் இவி வெஹிக்கிளோட சேர்த்து 50,000 கார்கள் வந்து தயாரிப்பதற்கு ஒரு இலக்கை வச்சு கொண்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவின் வாகனத்துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை முன்னறிவிக்கும் வகையில் இந்த திட்டம் 2024 கட்டுமானத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளப்பட்டுள்ளது. 2024 ஸ்டார்ட் பண்ணி 2026 அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ 2030க்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 5,000 இவி கார்களை வந்து பார்க்க முடியும். 50,000 இன்க்ளூடிங் இவி அண்ட் பெட்ரோல், டீசல், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ப்ரொடக்ஷன் பண்ணுறதாக வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இதனால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாகும். என்ன தான் ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக வந்து மெட்டீரியல் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேன் பவர் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. ஸோ மேன் பவர் எடுக்க தான் செய்வாங்க, ஆனால் ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டாங்க, கம்மியாக எடுப்பாங்க. இருந்தாலும் சில 1000 பேர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாக போயிடுச்சுன்னு சொன்னாக்கா இன்னும் நிறைய பிளான்ட்டுகள், நிறைய கம்பெனிகள் வரதுக்கு, மாருதி, ஃபோர்டு அந்த மாதிரி நிறைய லக்ஸுரிஸ் கம்பெனி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.